எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மக்கள் போன பதிவில் இந்த சாக்கடை துரைமுருகனை கழுவி ஊற்றிருந்தேன். சில பேர் நினைக்கலாம், என்னடா அவன் சாட்டை துரைமுருகனை வந்து இப்படி பேசுகிறானே அப்படின்னு நினைக்கலாம். அதாவது விஜய் அவர்கள் பெரிய நடிகராக இருந்து நடிப்பே வேணான்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வந்துட்டார். இப்போ நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அரசியலில் இருந்துக்கிட்டு நடிப்பு காட்டுறான். யார்? சாட்டை துரைமுருகன். விஜய் மாதிரி நடிக்கிறதா இருக்கட்டும், விஜய் மாதிரி டைலாக் பேசுறதா இருக்கட்டும். ஏண்டா விஜய் அவர் எவ்வளோ பெரிய நடிகர், எவ்வளோ ரசிகர் பட்டாளம் வச்சுருக்காரு. அவங்க எல்லாமே தொண்டர்களாக மாறிட்டாங்க. விஜய் முதலமைச்சராகக்கூடிய இடத்துல இருக்கார். விஜய்க்கு ஈக்குவலான ஆளாடா நீ. ஏடா சாக்கடை துரைமுருகன், நீ விஜய்க்கு ஈக்குவலான ஆளா? ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுதுங்க. இந்த சாக்கடை துரைமுருகன் விஜய் பற்றி பேசியே வெளியில் ரீச் ஆகிறத தாண்டி நாம் தமிழர் கட்சியை சீமான குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி வாய்ந்தது யாருன்னா இவன் சாக்கடை துரைமுருகன் தான். ஏற்கனவே சாக்கடை துரைமுருகன் மேலே விரக்தியாக இருந்த சீமான் அவர்கள் ஏற்கனவே அவனை கட்சியிலேருந்து நீக்கிட்டார். கட்சியிலேருந்து நீக்கிட்டோன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு போனாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு சீமான் அவர்களை போய் பார்க்கறதுக்கே சாக்கடை துரைமுருகன் அவ்வளோ நடிக்கிட்டு இருந்தான். அவ்வளோ போய் பார்க்கலாமா வேணாமா, பார்க்கலாம் வேணாமா, அண்ணன் ஏதாவது சொல்லுவாரா சொல்ல மாட்டாருன்னு சொல்லி போட்டு பம்பிகிட்டே இருந்தான். அந்த காட்சியை கண்டிப்பாக எல்லா நியூஸ் சேனலில் வந்துச்சு, எல்லா ஊடகங்களும் வெளியிட்டாங்க. அந்த இதை பார்க்கும்போது பம்பிகிட்டே நின்று இருந்தான் சாக்கடை துரைமுருகன். ஐயோ சீமான் அண்ணன் நம்மளை ஏதாவது திட்டிடுவாரோ, வேணான்னு சொல்லி சொல்லிடுவாரோன்னு சொல்லி பம்பிகிட்டே போயிட்டு இருந்தான், கை கட்டி நின்றுட்டு. இப்போ விஜய் இப்போ திரும்ப சீமான் சேர்த்துக்கிட்டா அப்படி. ஆனால் நாம் தமிழ் கட்சியே சரி, சீமானையும் சரி குழி தோண்டி சமாதி கட்டுறது யாருன்னா இவனாத்தான் இருப்பான், சாக்கடை துரைமுருகனாத்தான் இருப்பான். இதில் எந்த ஒரு மாட்டு கருத்தும் கிடையாது. ஏன்னா அவன் யூடியூப் சேனல் மூலமாக பிரபலமாயிட்டே வந்துட்டு இருக்கிறாங்கிறத தாண்டி விஜய் அவர்களை பற்றி பேசுறதுக்காக மட்டும்தான் அவன் பிரபலமாயிட்டு இருக்கிறான். ஏன்னா அவனோட யூடியூப் சேனல்லே பார்த்தீங்கன்னா சாட்டையிலேயே எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் அவனை போட்டு கழுவி ஊற்றுறாங்க. கன்றாதி பயங்கரம் திட்டுறாங்க. அவனுக்குலாம் வெக்கம், மானம், ரோசம், சூடு, சொரணை, ஈனம் ஏதாவது இருக்குதா பாருங்களேன். ஆனால் அதெல்லாம் தட்டி தொடச்சி போட்டு அவனுக்கு வெக்கமான இருந்தால் தானே ரோசம் வரும். சீமான் அன்றைக்கி என்ன பேசினார்னா, நமக்குலாம் ஏகப்பட்ட வேலை இருக்குது, நமக்குலாம் அரசியல் தேர்தல் நெருங்குது, எக்கச்சக்கமான வேலையில் வச்சுட்டு இருக்கும்போது தம்பி விஜய் பற்றிலாம் நாங்கள் விமர்சனம் யாரும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் போயிட்டார். ஆனால் சீமான் எப்போ பண்ணாதீங்கன்னு சொல்லி சொன்னா அப்படியோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சாக்கடை துரைமுருகனுக்கு வேறு வேலையே இல்லைங்க. ஷார்ட்ஸ் போடுறதா இருக்கட்டும், யூடியூப்பில் பேசுகிறதா இருக்கட்டும், விஜய் அவர்களை பற்றி மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறான். நாம் தமிழர் கட்சிக்கு கண்டிப்பாக தமிழக மக்களே சங்கூத போகிறாங்க. இதில் எந்த ஒரு மாட்டு கருத்தும் கிடையாது.